கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை தட்டிட்டு போகாதீங்கோ. நீங்க ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல. இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களோட நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நான் இன்றைக்கு ஒரு படம் பார்க்க போனேன். படம் பார்க்க போக முதல்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த கை வந்து விழுந்தாப்புல உடைஞ்சு போச்சு. அப்போ டாக்டர் சொல்லியிருந்தவர் உடைஞ்சு ஒரு 10 நாளைக்கு பிறகு திருப்பி போய் எக்ஸ்ரே எடுக்கல அந்த எலும்பு வழியே வந்துட்டுது. அப்போ திருப்பி ஒரு டேட்டை போட்டு சர்ஜரி செய்து உள்ளுக்கு ஒரு பிளேட்டோ தகரொண்டு வச்சு ஸ்க்ரூ போட்டு விட்டுருச்சுன்னா அப்போ வெளியால எல்லாம் போக வேணாம்னு சொல்லி பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னது. அப்போ ஒரு 5-6 நாள் இருந்து பார்த்தேன். எனக்கு அந்த மன அழுத்தம்னு சொல்லுவாங்க தானே, அந்த மன அழுத்தம் கூடினோடனே சரி அடி போட்டு ஒரு படம் பார்ப்போம். என் வீட்டில் இருக்குதான் படம் பார்ப்போம்னு சொல்லி விளக்கிட்டா. அந்த படம் வந்து நீலிரா அப்படித்தானே, NILEERA நீலிரா என்ற பெயரில் ஒரு படம் வந்திருக்குது. ஏன் நான் இந்த படத்தை அவசர அவசரமா இந்த வீடியோ செய்யறேன்டா, இந்த படம் சினி வேர்ல்ட் தியேட்டர்ல யூகேல சினி வேர்ல்ட் தியேட்டர்ல வியாழக்கிழமை நாளை இன்றைக்கு வரைக்கும் தான் இருக்குது. இன்றைக்கு செவ்வாய், புதன், வியாழன் இந்த 2 நாள், நாளைக்கு நாளன்றைக்கு தான் அந்த படம் ஓட போகுது. அப்ப கண்டிப்பா தமிழர்கள் நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை. ஏனெண்டா இந்த படத்தின் ஸ்டோரி வந்து 1988ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின ஒரு ஸ்டோரியா எடுத்துக்கிறாங்க. இந்திய ஆர்மி அந்த அமைதிப்படை IPK அந்த அமைதிப்படைக்கும் எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சண்டையை மையப்படுத்தி எடுத்தீங்கன்னா திரமான ஸ்டோரி நல்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த திக் நிமிடங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 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 தரப்பு இருக்கு தானே, ஒரு தரப்பு நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு படம் எடுக்க தெரியாது, போய் தென்னிந்தியாவில் போய் படிக்கணும், தென்னிந்தியா சினிமாவுக்கு ஈக்குவலா படங்கள் எடுக்கிறேன் இன்னொரு தரப்பு சொல்றத அறப்படிச்ச கோஷ்டி. அந்த கோஷ்டிக்கெல்லாம் நெத்தியில அடிச்ச மாதிரி எடுத்துக்கிறாங்க படம். அந்த மாதிரி இந்திய நாமிய அப்படி ரியலா காட்டிக்கிறாங்க. எங்கட ஆக்கள ஸ்டோரியை ரியலா காட்டிக்கிறாங்க. தென்னிந்திய நடிகர்களும் நடிச்சுக்கணும், எங்கட எங்கட ஈழத்து நடிகர்களும் நிறைய பேர் நடிச்சுக்கணும். வேற லெவல்ல படம் இருக்கு சத்தியமா. இந்த 2 நாளும் தான் சினி வேர்ல்ட்ல இந்த படம் ஓடுது. இந்த படத்தை யாருமே வீடியோ செய்ய சொல்லி என்கிட்ட கேட்கல. இது நான் அந்த படத்தை பார்த்தபடியா நான் போய் இந்த வீடியோ போடுறேன். நான் நார்மலாவே சாதாரண சினிமாக்களுக்கு போய் டைம் ஒதுக்கி பார்க்குறேன் இல்ல. எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னார், "அண்ணா இப்படி ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு சினி வேர்ல்ட்ல. ஒருக்கா போய் பாருங்கோ. கண்டிப்பா நீங்கள் பார்க்க வேண்டிய சினிமாண்டு." எங்களுடைய ஆரம்ப கால சரங்கட்டின இயக்கம் தெரியும் தானே? சரங்கட்டின இயக்கத்தின் ஸ்டோரி. சரங்கட்டின இயக்கத்தை வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. குறைகள்னு சொன்னா, குறைகளும் ஒரு சில குறைகள் இருக்குது. இந்த இந்தியாவை பயன்படுத்த LMG என்ற ரைபிள், அந்த ரைபிள்களோட தோற்றங்கள் வித்தியாசமா இருக்கு. மற்றது ஒரு சில அவங்களோட ஆயுதங்கள் அது அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. மற்றபடி அவங்களோட கதைகள், எங்கட கதை, நாங்கள் எங்கட சனம் கதைக்கிற கதையெல்லாம் அந்த மாரி இருக்குது. ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஸ்டோரி எல்லாம் நிறைய நீங்க பார்த்தா தான் அந்த படத்தை நீங்க ரசிப்பீங்கள். புதனும் வியாழனும் போட்டிருக்காங்க. ஏன் நான் இந்த படத்தை முக்கியத்துவமா பாருங்கன்னு சொல்றேன்டா, நீங்கள் நாளைக்கு நாளன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா, மேபி இதை கொஞ்சம் நாளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏர்லி நான் நினைக்கிறேன் இந்த படம் ஏர்லியா போட்டுருக்கலாம். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நேற்று தான் தெரிஞ்சது. இன்றைக்கு போய் பார்த்துட்டேன். ஆனா சத்தியமா டாக்டர் சொல்லியிருந்தவர், ஹாஸ்பிட்டலுக்கு வரும் வரைக்கும் இந்த கையை ஆட்டாம கொள்ளாம, வெளியில போகாம இருந்து வர சொல்லி. பட் இந்த படம் நல்ல படம் அப்படியா போய் பார்த்தேன் நான். போய் பார்த்துட்டு வந்து அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி கையை வச்சுக்கொண்டு இருக்கிறேன் வீட்டுல. வேற லெவல்ல இருக்கு. ஒரு சில சின்ன சின்ன கட்டங்களை பின்னுக்கு நான் ஆட் பண்ணி வரேன். அதே இப்படித்தானே இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லி கேட்கல, லைக் பண்ண சொல்லி கேட்கல. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஒரு ஆளுங்க 2 பேருக்கு சொல்லுங்க. நாங்கள் அதான் சொல்ல மாட்டோம் தானே. நாங்கள் இப்ப எங்களுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. மாலினின்ற ஸ்டோரி, அதே மாதிரி அர்ஜுனான்ற ஸ்டோரி. இது 2 தான் நாங்கள் அதை பற்றி காய்ப்போம். இதுல பற்றி கேட்க மாட்டோம். ஏன்னா இதுல பற்றி காய்ச்சா பிறகு என்ன சொல்றது, இந்த மூவி கணக்கு ஓடிச்சா அவங்க படம் எடுத்து அவங்க உழைச்சிடுவாங்க. ஆர் எடுத்தான், எவர் எடுத்தான், கதை எழுதின எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த படத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லை. பட் எங்களுடைய கதை எம்மவர்கள் எடுத்துக்கிறாங்க, எங்களுடைய அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க கதை. அந்த மாதிரி இருக்க படம். கண்டிப்பா இந்த மாலினி அக்கா, அர்ஜுனா அவை இவைன்ற கதையெல்லாம் விட்டுட்டு இப்படியான படங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கோ. அதுவும் இந்த எங்களை மாதிரி இந்த வீடியோக்கள் செய்கிறார்கள். தயவு செய்து இந்த படங்களை பார்த்து இதுகளுக்குரிய ரிவ்யூவில் சொல்லி இதுகளை எங்கட சமூகத்தில் உள்ள மக்களை பார்க்க, எங்கட சமூகம் இல்லை, மெயினா தமிழ்நாட்டில் உள்ள தமிழாக்களை எங்கட படத்தை பார்க்க வையுங்க. ஏன்டா எங்கட ஸ்டோரிகள் இப்பதான் வருகுது. வேற லெவல்ல இருக்கு ஸ்டோரி. கண்டிப்பா நீங்கள் போய் பாருங்கோ. இல்ல இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணாட்டிங்க பரவாயில்ல. 4 பேருக்கு சொல்லுங்க. 4 பேருக்கு சொல்லி இந்த படத்தை பார்க்க வையுங்கோ. சினி வேர்ல்டுல நாளைக்கு புதன்கிழமை, அதாவது என்ன எத்தனை நாளைக்கு என்ன தேதி? 10ஆம் தேதியா? 8, 9 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் கண்டிப்பா 8, 9 ஏப்ரல் மாதம்
2025ஆம் ஆண்டு 8, 9 இந்த நாள்ல இருக்குது. மற்ற நாள்ல ஓடுமா ஓடாதுன்னு தெரியல. போட்டிருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்கோ. மாலினி அக்காவ பிறகு பார்க்கலாம். அவாண்ட ஸ்டோரிய பிறகு கேட்கலாம். இப்ப எங்கட அ நீலிரா படத்த போய் பாருங்கோ. வேற என்ன கதைக்கு இருக்காம கேட்டியகளி நீலிராவும் ஒரு சூப்பர் படம்.